காங்கேயம் வட்டம் ஓலப்பாளையம் பகுதியிலேங்க ஒரு 1.5 ஏக்கர் லேண்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. காங்கேயம் டு வெள்ளக்கோயில் மெயின் ரோட்டில் வந்தோம்னாங்க ஓலப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் வருங்க. அதிலிருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வெள்ளமடை வருங்க. இந்த வெள்ளமடையிலேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க. நேஷனல் ஹைவேலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டருங்க ப்ராப்பர்ட்டி. இதோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 65 சென்ட்டுங்க. நம்ம முதல்ல வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பிரித்து வேணாலும் கொடுக்கலாம், ஒரு 1.5 ஏக்கர் அளவுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. மொத்த பரப்பளவு 2 ஏக்கர் 65 சென்ட் இருக்குதுங்க. இதில் மினிமம் நீங்கள் ஒரு 1.5 ஏக்கர் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாமுங்க. இல்லை 1.25 ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு ஏக்கர் 40 லட்ச ரூபா சொல்கிறாங்கங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு கட் ரோடு தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சு இருக்குதுங்க. இதுக்குள்ளே 2 போர் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு 1.5 ஏக்கர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர் தனிப்பட்ட முறையில் வந்துருங்க. சுற்றி பென்சிங் பண்ணியிருக்குதுங்க. இந்த ஏரியா வந்துங்க பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க. இந்த காட்டுக்குமே பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பூமி வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க. பூமியோட நீள அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 220க்கு 520ங்க. நீங்கள் ஒரு 1.5 ஏக்கர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 220க்கு 290 அப்படிங்கிற மாதிரி ஒரு சதுரமாக பொட்டியாட்டம் வந்துருங்க. அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வளைவு சுழிவுலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 1.5 ஏக்கர் எடுத்தீங்கனாலும் சரி, முழுசாக 2 ஏக்கர் 65 சென்ட் எடுத்தீங்கனாலும் பூமி வந்து அமைப்பான முறையில் இருக்குதுங்க. 1.5 ஏக்கர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு போர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் தார் ரோட்லேயே என்ட்ரி ஆகிக்கலாங்க. தார் ரோடு பேஸே உங்களுக்கு வந்து என்ட்ரி உள்ளே வந்துருங்க. ஸோ 1.5 ஏக்கர் எடுக்கும்போது நமக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வேணுங்க. முழுசாக எடுத்தீங்கனாலும் ஒரு 1 பக்கம் பட்ஜெட் வேணுங்க. உங்களுக்கு முழுசாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாங்க. இல்லை ஒரு 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கர் எவ்வளோ வேணுமோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாற் போல் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமுங்க. இந்த லேண்ட் வந்துங்க முத்தூர்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் வருங்க. வெள்ளக்கோயிலுக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருங்க. இந்த பக்கம் நத்தக்கடையூருக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. காங்கேயத்துக்கு ஒரு 15-16 கிலோமீட்டர் வருங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குங்க. நிறைய கம்பெனிகள் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு 3 பேஸ் லைன் இருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வசதியும் இருக்குதுங்க. வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் சரிங்க, வேறு ஏதாவது தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வேணாலும் இந்த லேண்டு சூட் ஆகுங்க. வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஏக்கர் 40 லட்ச ரூபா கேட்டிருக்காங்கங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. 1.5 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க. 2 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க. முழுசாக 2 ஏக்கர் 65 சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க. 60 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பட்ஜெட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க. 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாமுங்க. உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் பூமி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.